இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. இவன் வாயை பாரு, வான்கோழி சூத்தாட்டம். வான்கோழி? அடே பாண்டா, என்னடா இவ்வளவு அசிங்கமா திட்டுற? ஆமாண்டா மயிராண்டி, இப்படி தாண்டா திட்டுவேன். ஏதாவது பேசன இன்னும் அசிங்கமா திட்டுவோம், பாத்துக்க. மூடின்னு உட்கார்றா. சரிடா. அடே கரப்பா மூச்சு தலையா, என்ன மாதிரியே ஒரு டீச்சர் போட்டுறதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். வாயை முன்னு சி வாயை திறந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றா. தேங்க்யூடா பாண்டா, ஏதோ நீ மன்னிச்சு விட்டுட்ட. இவங்க மன்னிப்பாங்கன்னு தெரியலையே. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. எல்லாருமே என் மேல கோபமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். ஏன் தப்பா இல்ல அவன் தப்பா அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு திட்டுங்க. 21 நாள் நான் வீடியோ போடலதான், அது தப்பு தான். எங்க இருக்கான் இந்த பையன் சொல்லி தேடி பார்க்காம ஒரே அடியா முடிச்சு விட்டுட்டீங்க. என்ன கமெண்ட் போட்டீங்க? எல்லாத்துலயும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாத்துலயும் இந்த கமெண்ட் தான் அதிகமா வந்திருந்தது ரீசெண்டா. பாண்டா போடுறா பாட்ட. ஏண்டா நான் என்ன இவ்வளவு நாள் செவ்வாய்க்கிரகத்திலே இருந்தேன், பூமிக்கு வான்னு கூப்பிட்டு இருக்க? வாய மூடுறா மயிர. ஓகே, இதுக்கு திட்டுவான். என்னப்பா ஆரம்பிக்கலாமா? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஏன் சாமி உன் மண்டையில் உடைச்சு பார்த்த, உடைக்க முடியல, ஐ மீன் வலி எடுத்துக்கிச்சு. சரி அவன் மண்டையில போட்டு உடைச்சு விடுவோம் அப்படின்ட்டு யாரை சூஸ் பண்ணா அந்த ப்ளூ சட்டை ஒரு மண்டையில் உடைச்சு விட்டல. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, போலீஸ் சாமியார் கொடுமைகள், இதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்பலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏன் இவ்வளவு நாள் நான் வீடியோ போடல அப்படின்னா, நம்மளுக்கும் யூடியூப் மாமாவுக்கும் ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே லாஸ்டா வடக்கன் கொடுமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம வடக்கனை வறுத்து எடுத்திருப்போம், யூடியூப்புக்காரன் என்ன போட்டு வறுத்து எடுத்துட்டான். அதாவது அந்த ஷார்ட்ஸ் அப்புறம் அந்த லாஸ்டா போட்ட பெரிய வீடியோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஆட் சூட்டபிலிட்டினா அதுல இருந்து நமக்கு 10 பைசா கூட வருமானம் வராது அப்படின்றதுதான். சேர்றா வருமானத்துல நீ வச்சுக்கோடா, மக்களை நான் மகிழ்விக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வீடியோ போட்டிருந்தேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, 21 நாளைக்கு நீ வீடியோ போட முடியாத பேயில போவ நக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது முந்த நேரத்தோ அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து எனபிள் ஆகி வந்துச்சு. அந்த காரணத்தால தான் வீடியோ போட முடியல. ஸோ அதனால எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, போலீஸ் சாமியார்கள் அட்டகாசம். அதாவது எல்லா மதத்திலையும் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு சில போலீஸ் சாமியார்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து நமக்கு கிடைச்சது. அதை வச்சு தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர் வந்து எதை வச்சு ஏமாத்துவாங்க அப்படின்னா, என்னப்பா குடும்ப பிரச்சனையா, மனசு பிரச்சனையா, பண பிரச்சனையா, பில்லி சூனியம் ஏவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த 3 பிரச்சனை வச்சு தான் ஏமாத்துவாங்க. அதாவது மனசு பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது இயற்கையா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடத்துக்கு போயிட்டு தான் மனசு பிரச்சனை சரியாயிடும். அப்புறம் உடம்பு பிரச்சனைனா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தா சரியாயிடும். அப்புறம் பண பிரச்சனைனா வேலைக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும். அதை விட்டுட்டு போலியான சாமியார் கிட்ட போனா அவங்க இன்னும் தான் பில்லை போட்டு நம்மளை மேன்மேலும் வந்து மன வருத்தத்துக்கு ஆளாக்குவாங்க. நிறைய பேர் பேய் ஓட்டுறாங்க. இப்போ டெக்னாலஜி வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு. இது வரைக்கும் ஒரு சாமியாராச்சும் இந்தப்பா அவன் போனை கொடுப்பா, இந்த பேய் தான் உன்னை பிடிச்சிருந்துச்சு, அதை பாருப்பா மூஞ்சி எப்படி இது அப்படின்ட்டு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்களா? சரி ஓகே மக்களே, உண்மையான சாமியார்களை நான் வந்து குறை சொல்லவில்லை. மக்களை ஏமாற்றும் ஒரு சில போலி சாமியார்களை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அம்மா தாயே அங்காள உன்னை நம்பிட்டாமா
அதாவது இந்த இடத்துல யாருப்பா போலீஸ் சாமியார், நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு கேட்பீங்க. இங்க போலீஸ் சாமியார்லாம் கிடையாது. பட் அந்த இடத்துல இருந்த ஒரு ஃபன்னான விஷயம் தான். அதாவது நிறைய வந்து சொல்லுவாங்க இல்லையா, சாமி வந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சாமி வரும்போது தான் அங்க ஒரு என்ன பண்றான்னு தெரியாம போய் டிக்கிலோன பண்ணி எல்லாம் பறந்துச்சு போல. ஸோ ஆரம்பத்திலே கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சீரியஸா சிந்திக்க வைக்கலான்னு இருக்கேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு வீடியோக்கு போலாம். கனெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. பாருங்க, தெரியுதா? ரைட் திருப்பு. இப்ப தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி இது என்னடா ஆஞ்சநேயருக்கு வந்த சோதனை? ஏலே, ஆஞ்சநேயர் வந்துட்டு என்ன மாதிரி இப்படி தொங்கிட்டு போங்கடா, ரோப் வச்சு தொங்கிட்டு போங்கடா என்னைக்குன்னா வந்து கேட்டாரா? ஏண்டா, கடவுளை வந்து மனசார வேண்டிக்கோங்க, அதாவது கடவுளே எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுன்னு வேண்டிக்கோங்க அப்படின்னா கடவுளாவே ஆக பாக்குறீங்க எல்லாரும். ஒரு சில சாமியார் தான் வந்துட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடவுளின் மறு உருவம் சொல்லிட்டு பொருளை கிளம்பி சுத்திட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் கெட்டப்ப போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏண்டா, இப்ப யாருக்கு சேதாரம்? இல்ல நீ உழும்போது வந்துட்டு ஆஞ்சநேயர் லபுக்குன்னு கையை விட்டு பிடிச்சிக்கிட்டாரா? இல்ல இல்ல, நமக்கு தானே அடி. ஏழை இப்படி பண்றீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. சரி, அடுத்து தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. பெறப்பட்ட பேடிஎம் தொகை 200 ரூபாய். 200 ரூபா கொடுப்பாங்களா இல்லை ஒருத்தருக்கும் 500 ரூபா கொடுப்பாங்கன்னு தெரியலையே. ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை போனால் கூட இப்போ வந்து 500 ரூபாய் 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கும் 500 ரூபாய்க்கு மேலே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, உண்மையாக சொல்லுங்க, ஒரு மனுஷன் வந்துட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த 7ஆம் அறிவில் ஒருத்தர் போன டோங்கிலி இப்படியே கண்ணை பார்த்தா ஒருத்தனை தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த நோக்கு வருமத்திலே வந்துட்டு இப்படின்ட்டு ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவரு டிச்சு டிச்சு பிச்சுக்கு புச்சுக்குன்றாப்புல எல்லாருமே கூட்டமா உள்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? எனக்கு தெரிஞ்ச மக்களே, ஒரு சில பேர் வந்துட்டு நேரா வந்து சர்ச்சுக்கு போறாங்க, உட்காந்துட்டு ப்ரே பண்றாங்க, கடவுளை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரு சில பேர் தான் வந்துட்டு இந்த மாதிரி குரலி வைத்தெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது அவருக்கு உண்மையாவே அவ்வளவு பவர் இருக்கா இல்ல ஏமாத்துறாங்களா? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப எல்லாத்தையும் வந்து கீழே உழ வச்சு எல்லா இடத்துலயும் இதே குரலி வித்தை, இந்த குரலி வித்தை பண்ணா மக்கள் வந்து ஏமாறுவாங்க, சாரி நம்பிடுவாங்க அப்படின்றதுக்கு பண்றாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா அவரை கொண்டு போயிட்டு நம்ம பார்டர்ல நிப்பாட்டுங்க. இந்தியா டு பாகிஸ்தான் பார்டர்ல நிப்பாட்டுங்க. அப்படி இல்ல சைனா இருக்குல்லையே, இந்தியா டு சைனா பார்டர், அங்க நிப்பாட்டுங்க. யாராவது எதிரிகள் வந்தால் அவர்களை டிச்சு டிச்சு புச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கையை வச்சே காத்து வீசி அவங்க எல்லாம் கீழே தள்ளி அழிச்சிட்டோம். ஏன்னா இப்படி பண்றீங்க? சரி, ஓகே மக்களே, இப்படிலாம் வித்தை காட்டினா தான் ஒரு சில மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வித்தையை காட்டுறாங்க. மக்கள் வந்து தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரிலாம் பண்றதை விட்டுருவாங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். என்ன பாய், தர்கா போய் நமாஸ் பண்ண சொன்னா இப்படி உட்காந்து தமாஸ் பண்ணிட்டு இருக்க? எப்பப்பா, எவ்வளோ பேர் ஏதோ வித்தியாசமா பேய் ஓட்டி பார்த்துருக்கேன். ஆனா இப்படி பொம்மை கண்ணு எடுத்துட்டு இப்படி பேய் ஓட்டி இப்பதான் பாக்குறேன். ஏன் பாய், பாக்குறவங்களாச்சும் நம்பணும் இல்ல? அதாவது ஒரு சில ப்ராடக்ட்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான ப்ராடக்ட்லாம் வச்சுட்டு நான் பேய் ஓட்டுற அப்படின்னா தான் பயப்படுவாங்க. பொம்மை துப்பாக்கி எடுத்துட்டு வந்தா குழந்தைங்க கூட பயப்படாது. எடுத்துட்டு ஐ அங்கிள் நல்லா இருக்கு, நான் எடுத்து சொல்றேன் கிச்சி 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 அப்படின்னு அதுங்களும் விளையாடிட்டு இருக்கோம். இவர் என்ன முறையில் பேய் ஓட்டுறாருன்னு தெரியல. சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்றாரு. அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். அப்பா காதுல இருக்கிறீங்க, அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம். கீதாப்பா, பேசுமா. டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். சாய்பாபாவே இப்படி சங்கடப்படுத்திருக்கியம்மா, யாருமா நீங்களாம்? அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கடவுள்கிட்ட வந்து குறையாதான் சொல்லுவோம். ஏம்மா நீ கோயிலுக்கு வர முடியலையா, இருமா நான் போனை வந்து அவர்கிட்ட தர்றேன், உன் குறைய போன் மூலியமா சொல்லிடு. ஏதோ பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுற மாதிரி போனை குத்து. ஐயோ ஏம்மா, அவர் கடவுள்மா, உங்களுக்கு ஒரு பயபக்தி இல்லைனாலுமே பரவாயில்ல. அதாவது எப்படி இதுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அடுத்து ஒன்று பார்க்கலாம்பா.
ஏன்டா வாழைக்காய் பஜ்ஜி வாயா, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா பரவாயில்ல, ஓவரா பண்ற நீ. அதாவது இந்த குட்டி குஞ்சான் சாமியார் என்ன பண்ணுகிறார் என்றால் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு இருக்கிறார். நாக்கு நான் கட் பண்றேன், ஆனா நாக்கு கட்டாவே இல்லை, அதான்டா என் பவர், ஐயோ அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கத்திக்கும் நாக்குக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க வச்சுக்கிற மேல. அதாவது இப்படின்னா அங்க ஒண்ணும் ஆகாது. ஏழை இப்படிலாம் பண்றீங்க, ஜிபி முத்து மாதிரி தான் சொல்றதா இருக்குது. இல்ல ஏழை இப்படி பண்றியா, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அதாவது மக்களே, தமிழ்நாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா சாமியாருங்களாம் அதிகம் நினைச்சேன். வடநாட்டுல அதுக்கு மேல இருக்காங்க, டாப் டக்கர்ல போயிட்டு இருக்காங்க. இத்துலூண்டு பிள்ளைலாம் வந்துட்டு சாமியார்னு சொல்லிட்டு அதிகம் மக்கள் நம்பி கூட்டமா வராங்க. ஐயோ, நம்மளும் போற போக்குல சாமியார் ஆயிடலாம் போல. ஆமா பாஸ், நம்மளும் சாமியார் ஆயிடலாம். அடே கரடி முக்கா, நீ எதுக்கு நம்ம சாமியார் ஆயிடலாம்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். மூடின்னு உக்காரு, அடுத்த வீடியோ பார்க்கலாம்பா. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு, மைக்க புடி மகன செருப்பாலடி. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது பேடிஎம் அமௌண்ட் பெறப்பட்ட அக்கா வந்து பாத்தீங்கன்னா தலையில கை வச்ச உடனே ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு அப்படின்ட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுவே அந்த குட்டி குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த குட்டி குழந்தை தலையில் கை வைக்கும் போது குட்டி குழந்தை நார்மலாவே இருந்துச்சு. இதுல இருந்து தெரியுதா மக்களே, இவனுங்கெல்லாம் உதார விட்டு ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காசு வாங்கிட்டு ஆக்ட் பண்ண அந்த அக்காலாம் வந்துட்டு தலையில கையை வச்ச உடனே என்ன ஜம்ப், கிருட்டு வைப்ரேஷன் மிஷின் கூட தோத்து போயிடும், அந்த மாதிரி வைப்ரேட் ஆகுறாங்க. அதே மாதிரி குழந்தைங்கிட்ட நடிக்க சொன்னா நடிக்கலாம், நடிக்காது, கேஷுவலா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த சாமியார் வந்து மாட்டிக்கிட்டாப்புல. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மக்களே, எனக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது மக்களே. எனக்கும் இந்த மாதிரி எங்கன்னா நம்ம சென்னையில் நடந்தால் சொல்லுங்கள், நானும் போயிட்டு அவங்க எனக்கு காசுலாம் கொடுக்கவே வேணாம், நானும் வந்து நல்லா நடிப்பேன். எனக்கு சீரியலில் சினிமா தான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுலாச்சும் வாய்ப்பு கொடுங்க. நானும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நான் நல்லாவே நடிப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐயோ, இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்றாங்களா இல்லை சீரியஸாகவே இப்படி தான் பண்றாங்களா? ஏன்னா வந்துட்டு கிறிஸ்டியன் நண்பர்கள் யாரா இருந்தால் சொல்லுங்க. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நானும் வந்து சர்ச்சுக்கெலாம் போயிருக்கேன். அங்கே நான் போகிற இடத்தெல்லாம் பெசன் நகர் போவேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்துட்டு முட்டி போட்டு ப்ரே பண்ணுவாங்க, ப்ரே பண்ணிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் மாதா கோயிலும் போயிருக்கேன், அங்கேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் எங்கே நடக்குது? அதே மாதிரி இந்த ஆர்கெஸ்ட்ரா மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணுறதெல்லாம் எங்கே நடக்குது? எனக்கு வந்து இந்த தலையில கை வச்சா கிருட்டுன்னு பண்ணுற இடம் மட்டும் சொல்லுங்க மக்களே. அவர் வந்துட்டு என் தலையில கை வைக்கணும், நானும் அப்படி ஆடணும், அப்பதான் அவர் வந்து சாமியார் நான் ஒத்துப்பேன். சரி, அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சாமியாரும் இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சுப்பாங்க போல. இந்த மாதிரி தலையில கையை வச்ச உடனே விழுக்குன்னு வந்து பிக்ஸ் அந்த மாதிரி போய் கீழே விழுறது, அடுத்து இந்த டிக்ஷன் உடனே கீழே விழுந்துட்டு ஹேன்னு விழுறது. அப்புறம் ரீசெண்டாக கூட நம்ம வைப்ரேஷன் சாமியார் அக்கா இருக்கு இல்லையா, அன்னபூர்ணி அரசம்மா, அந்த அம்மா அந்த மாதிரி 2-3 பேர் செட்டப் வச்சிருந்துச்சு. ஸோ அவங்களாம் வந்துட்டு நம்ம ஒரு சாமியார் அப்படின்ட்டு மக்கள் நம்பணும் அப்படின்னா நான் ஒன்று பண்ணுவேன், அதை பார்த்துட்டு மக்கள்லாம் வந்து வியந்து போகணும். அதாவது கையை வச்ச உடனே ஒருத்தவங்க இப்படிலாம் விழுவுறாங்க அப்படின்னா, ஏய் பெரிய ஆள்பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா. மக்கள் யோசிக்கிறவங்க ஒரு 10% இருப்பாங்க. அதாவது இதெல்லாம் போயிடா, இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் வந்து குட்டாம்பூக்களை நம்பிடுவாங்க. நிறைய இடத்துக்கு எங்க அம்மாவே நல்லா கூட்டு போயிருக்குது, சரி நானும் போவேன். ஒரு சில இடத்துல தான் போயிட்டு வித்தெல்லாம் காட்டுவாங்க, சில இடத்துல இந்த தேங்காய் சுத்துறது, சொம்பு தூக்குறது, இந்த மாதிரி வித்தெல்லாம் காட்டுவாங்க. ஃபைனலா நான் பண்ணி பார்க்குறேன் ஜாமின்னு சொல்லிட்டு நானும் தூக்குவேன். நான் தூக்குனா கேஷுவலா வந்துடும். ஏங்க நீங்க தூக்குனா தூக்கும் போது நான் தூக்குனா தூக்குது அப்படின்னா அந்த சக்தி பெற்ற ஒருவர் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. சரி, ஓகே மக்கள், அடுத்த பார்க்கலாம். ஏமா, ஏய் நீ லூசா இல்லை லூசு மாதிரி நடிக்கிறியா? மக்களே, இவங்கெல்லாம் சரியான பைத்தியம் இல்லை, சரி ஆகாத பைத்தியம். ஐயோ ஏமா, ஒரு பொம்மை சிங்கத்துக்கிட்ட போய் நீ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டுறியே, ஏதோ ஒரு ஜூவில் போயிட்டு ஒரிஜினல் சிங்கத்தை கூட்டு வந்து அதுக்கிட்ட நீ இப்படி வந்துட்டு இப்படி போய் அப்படின்னா லபுக்குன்னு மண்டையை கவ்விக்கும்.
அதாவது மக்களே இந்த சாமியார்லாம் சொல்றாங்க இல்லையா, இவங்களெல்லாம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும். அதாவது பால் அபிஷேகம் பண்ணுறது, தேன் அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து புதுசாக மிளகா ஒரு 3 கிலோ வாங்கி போட்டு கரைச்சி அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த மாதிரி வித்தியாசமான அபிஷேகம்லாம் பண்ணணும். பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒத்துக்கலாம் அவங்க வந்து உண்மையான சாமியார் அப்படின்ட்டு. காலில் போயிட்டு நம்மள இப்படி விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கலாம். நம்ம போய் சிங்கத்துக்கிட்ட போயிட்டு சீன் போட்டுட்டு இருக்குது, சாரி பொம்மை சிங்கத்துக்கிட்ட போயிட்டு சீன் போட்டுட்டு இருக்குது. ஆட போமாங்கட்டு. நெக்ஸ்ட் இவர்தான் புஷ் புஷ் சாமியார். இவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே புஷ் 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 அப்படின்னு ரெடி பண்ணுவாரு. அதாவது அங்கே நிற்கிற அண்ணனுக்கு மூட்டு பிரச்சனை, கால் வலி பிரச்சனை. இவர் என்ன பண்றாரு, போயிட்டு ரெடி ஆயிடுச்சே பாருங்க அப்படின்றாரு. அதாவது டாக்டர் படிச்சவங்க நினைப்பாங்க அடங் இப்படிதான் நினைப்பாங்க. இப்போ ஹார்ட்ல ஓட்டை இருக்கா, பிஸ் அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க, சிமெண்ட் எடுத்து கொஞ்சம் அப்படியே இந்த மணல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி அடிப்பாப்பெல்லாம் முடிஞ்சு அடைஞ்சிடும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் வேற என்ன பிரச்சனை இருக்கு, மண்டையில் பிரச்சனைக்கு வச்சுக்கோங்க, அப்படின்னா சரியாயிடும். ஐயோ எப்பா நல்லா ஜோக் பண்றீங்க, இதெல்லாம் நேரில் பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற எனக்கு ஆசை. எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒரு நாள் இவங்க எல்லாத்தையும் தேடி போற மக்களே நான். சரி அடுத்து இவர் தான் நக்கி சாமியார். இவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்று நக்கி கண்டுபிடிச்சிருவா போல. எதுக்குல இப்படி நாக்க நீட்டிட்டு இருக்க. அதாவது உங்களை என்ன மக்களை ஏமாத்தணும் அப்படின்னா நார்மலா இப்படிலாம் இருந்தா நம்ப மாட்டாங்க. பெருசா பட்டை, அப்புறம் நம்ம தலைவர் தான் அகோரி குளியரசன். ஐயோ கொலையாரசனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இப்படி பண்டையா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அவன் வந்து ஒரு டுபாகூர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் ஒய்ஃப்லாம் சேர்ந்துட்டு குரூப்பா சேர்ந்துட்டு நான் தான் டுபாகூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அவன் வந்துட்டு எங்க போறான், விபச்சார விடுதிக்கு போறான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, அவ தான் என்ன சாமியாராக்கிட்டா அகூரியாக்கிட்டா அடிச்சு தொந்தரவு பண்றா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா போச்சு. அந்த பிரச்சனைலாம் பேசணும்னு நினைக்கும் போது நம்ம சேனல் நக்கிட்டு போயிடுச்சு. சரி ஓகே, அது நம்ம பொறுமையை பார்த்தா திருப்பி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். கம் டு த பாயிண்ட். மக்களை ஏமாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தோடு போட்டு மூக்குத்தி போட்டு இப்படிலாம் பண்ணால் மக்கள்லாம் கொஞ்சம் பார்க்குறாங்க, கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான்பா இவன் பண்ணால் நமக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம சாமியாரை வந்து நல்லா இருக்கும்போது தேடி போகவே மாட்டோம். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சாமியார் தேடி போவோம். ஒன்று பண பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது தான் தேடி போவோம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. நீ வந்து இதுக்கு தான் வந்திருக்க, நீ இதுக்கு வந்திருக்க அப்படின்னும்போது 5 பாயிண்ட் சொல்லும் போதே நம்ம 2-3க்கு வந்து இல்லைன்னோ மீதி 3க்கு வந்து ஆமான்றுவோம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு இதை பண்ணால் அது சரியாயிடும், இதை பண்ணால் இது சரியாயிடும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட இருந்தே தான் பாயிண்ட் எடுத்து திரும்பி பேசுவாங்க. நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க தான் சாமியாரை வந்து ஆக முடியும். சரி, இந்த மாதிரியான சாமியார், ஐ மீன் போலி சாமியார்கள்லாம் வந்து ஆக முடியும். அவங்க தான் இந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்பி தான் நம்ம மக்கள் கூட்டம் படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துட்டே தான் இருப்பான். இது என்னைக்கும் அழியாது. அடுத்து ஒன்று பார்க்கலாம். ಲಡ್ಡು ಮುತ್ತನ ಅವತಾರ ಈಗಿನ ಸಂಚಾರಿ ದೇವರ லட்டு முத்தன அவதாரகீன சம்சாரி தேவட லட்டு முத்தனா லட்டு நட்டடா டட்டாடடா. இவர் வீடியோ வந்து ஒரு மாசம் எல்லாம் கண்டினியூஸா வந்துட்டே இருந்துச்சு. நிறைய பேர் போயிட்டு ஃபேனை பிடிக்கிறதுல எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு வீடியோ பண்ணுவோம். அதாவது ஃபேனை இப்படி நிப்பாட்டினா அவர் வந்து சாமியாரா? எப்பா என்னப்பா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஃபேனை ஏறி அந்த சேட்டை பிடிச்சி பையன் சார் இந்த விஜய் அப்படின்ற மாதிரி கிடு பிடிப்பேன். சில நேரத்துலாம் கையெல்லாம் அங்கே வெட்டி இருக்கு. இருந்தாலும் அந்த சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்களே ஸ்கூல் டைமில். அப்போ ஸ்கூல் டைம்லேயே நல்லா வந்து என்ன சாமியாரா? ஐயோ எப்பா, அவர் வந்துட்டு உண்மையாகவே எதை நிறுத்த சொல்லனா, ஹெலிகாப்டர்லாம் இருக்குல்ல, சரி நம்ம ஏரோப்ளைன்லாம் இருக்குல்ல, அது என்ஜின் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு போய் அதை பிடிச்சி நிப்பாட்ட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குல்ல, எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து கையை வச்சு நிப்பாட்ட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு சுலோவா ஓடுற ஃபேனில் வந்துட்டு இவர் நிப்பாட்டு வரோம். கை வலிக்கும், அதை பிடிக்கிறதுனால கை வலிக்கும். கீழே இருக்கிற மண்டியில் அப்படி பட்டையை போட்டு விட்டுறாப்பல. லட்டு முத்தையா, அப்புறம் நான் உங்களை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இருங்க பாய், அடுத்து ஒன்று பாருங்க.
தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது தாத்தா தெருக்குது. இந்த மாதிரிலாம் பொருளை வித்தியே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தாத்தா வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. அவர் தான் பிரெயின் டியூமர்னால இந்த 2 வாரம் கண்ணு தெரியாமல் போய்விட்டது. இங்க வந்திருக்கிறாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்து இப்ப 2 கண்ணு நல்லா தெரியுதான். நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. 2 கண்ணு நல்லா தெரியுதுன்னா கட்டி காணாம போயிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் சிடி தூக்காம சொன்னே பேயெல்லாம் ஓடி போயிடும். இந்த சிடி இருக்கு இல்லையா, டிவிடி பிளேயர்ல நம்ம போட்டு படம் பார்ப்போம், அந்த சிடி எடுத்துக்காம சொன்னே பேயெல்லாம் ஓடி போயிடும். ஐயோ, இந்த மாதிரி வித்தியெல்லாம் பண்ணுவாரு. அந்த டிவிடியை கொண்டு போய் வைங்க, சீக்கிரம் வைங்க. இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க நீங்க என்னாச்சு? வலி இல்ல, சத்தமா சொல்லுங்க. வலி இல்ல, கல்லு மாதிரி இருக்கு. இந்த வித்தியை வந்து வடக்கன் வந்து ஃபாலோ பண்றாப்போல. ஒரு ஓடி வந்தோடனே அத்தனை பேர் தெரிச்சு விடுறாங்க. ஏன்டா ஒருத்தன் கூட வாடா, நீங்க நார்மலா இல்ல, எல்லா பயிலுக்கு மாடா பேய் பிடிச்சிக்கிச்சு, ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி மக்களே, 200 ரூபா பேடிஎம்ல வந்து வாங்குற எல்லாருமே இப்படிதான் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு நம்பி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் ஏமாந்தா போதா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 2000 ரூபா கொடுத்தா கூட 10 பேர் 20000 ரூபா இங்க போகுது கலெக்ஷன். இந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இங்கே ஏமாத்திட்டு போங்கடா, உங்களெல்லாம் என்னால் திருத்த முடியாது, பாக்குறவங்க எல்லாம் திருந்திக்கிட்டீங்கன்னா உண்டு, அவ்வளவுதான் மக்களே. பணாத பயல்களா, எதுக்குல என்னை பார்க்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமண்ணா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். இந்த உலகம் உங்களை ஒதுக்குதா? ஆமா, கவலையே படாதீங்க. சரிங்க, நேசுக்கிட்ட வாங்க, உங்க சுமைகளை இறக்கி வைங்க, சோகங்களை இறக்கி வைங்க. சரிங்க, சுமையாக நினைக்காத இயேசு இருக்கிறார். வெறுமையான உங்க வாழ்க்கைய உயர்த்த நினைக்கிறார். சோ டேக் கேர். என்னடி வாய்ஸ் இது? இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட், அதுக்கு 4000 லைக்ஸ். என்ன பண்ணா, ஜீசஸ் சொல்ற மாதிரி இந்த பிள்ளைக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது மக்களே, இப்போ நிறைய பேர் இப்போ ஜீசஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்துஸ்ல நிறைய பேர் வந்து போறாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க. நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் இருக்கிறவங்களே சாமி பிடிக்குன்னா கோயிலுக்கு வராங்க. இங்க வந்து மத வேறுபாடு கிடையாது. பட் இந்து கடவுளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னா இங்க யாருமே ஏழையா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் கடவுளும் வந்துட்டு நீங்க வந்த உடனே உங்களுக்கு வந்து வாரி கொடுக்குறேன் அப்படின்னாவே யாருமே வந்துட்டு கிறிஸ்டின் ஏழையா இருக்க மாட்டாங்க. சோ எல்லா மதத்திலையும் பாத்தீங்கன்னா ஏழைகள் இருக்காங்க, பணக்காரர் இருக்காங்க. கடவுள் வந்துட்டு நம்ம வாழ்றதுக்கு வழியை மட்டும் தான் காட்டுவதை தவிர அவர் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட மாட்டாரு. அதாவது நமக்கு வந்து ஒண்ணு தேவைப்போனா நம்ம தான் அதை தேடி ஓடணும். இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் பிடிக்குது, அதில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம தான் அந்த தொழிலை தேடி ஓடணும். வீட்லயே உட்காந்துட்டு டெய்லியும் 10 மணி நேரம் 24 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருந்தா எந்த கடவுளுமே யாருக்குமே எதுவுமே பண்ணாது. நம்ம தான் உழைக்கணும், உழைச்சாதான் சோறு. அதை புரிஞ்சுக்காங்க, ஓகேவா? கடவுள் வந்துட்டு நம்மளை வந்து மேல வந்துட்டு இப்படி கண்காணிக்கிறாரு, அவ்வளவுதான். நல்லா இருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எந்த கடவுள் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இங்கிட்டு முருகர், இங்கிட்டு ஜீசஸ், இங்கிட்டு அல்லாஹ், முக்கோண வடிவில் பார்த்துட்டு இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து கூட எனக்கு நல்லது பண்ணுங்க, எனக்கு பண்ணீங்களோ இல்லையோ என் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்துட்டு உடல் நலம் வந்து உடல் நலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். முடிஞ்சதுக்கு அவங்களே வந்து வேலைக்கு போய் சமாளிச்சுப்பாங்க இல்ல மக்களே? ஓகே, கடவுள்கிட்ட வந்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்து இவன் என்ன பண்றான், படுத்துட்டு ரிஷப் பண்ணிட்ட மாதிரி இருக்கான் லைட்டா. ஒருத்தர் வித்தியாசமா வராங்கப்பா. பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? பால்ல வாழைப்பழத்தை போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அது ஈயம் வச்சுட்டு இருக்கு. ஓ, ஒரு ஸ்னேக் பாபு போலதோப்பா. ஒரு நம்ம நாகாத்தம்மன்பா. ஐயோ எப்பா, எப்பெல்லாம் ஏமாத்துறாங்கடா. நாகாத்தம்மன் சொல்லிட்டு லேடிஸ் தான் ஒரு சில பேர் சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போ ஜென்ஸ் இறங்கிட்டாங்க. அதாவது இப்போ ஒரு நாகாத்தம்மன் பாம்புன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு பாருங்க, கையை வந்து இப்படி படம் எடுத்து வச்சிருக்காப்புல. கரெக்டாக ப்ரோ? போடு பொட்டீர் ஏக்கா ஒக்கா இருக்கா. பொட்டீர்னு போட்டாருன்னா வந்துட்டு உனக்கு விஷம் ஏறிடும். ஐயோ, என்ன மோப்பம் முடிச்சிட்டு இருக்காப்புலன்னு தெரியல.
ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? அதாவது மக்களே, இவரும் நாகாத்தம்மன், அதாவது பாம்புகளுக்கு எல்லாமே தலைவன் இவர் தான் வச்சுக்கோங்களேன், நாகராஜன் வச்சுக்கோங்க. இவர் தான், அதாவது உண்மையான ஒரு நாக பாம்பை கொண்டு வந்து விடுங்க, அவருக்கு ஆப்போசிட்ல பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு சொல்லியிருக்காங்க. சும்மா கிடையாது, நானும் தெரிச்சு ஓடுறோம் 4 கிலோமீட்டர் பரவாயில்லன்ட்டு. இவர் இப்படி தேக்கிட்டு இருக்காரு இல்லையா, ஆப்போசிட்ல ஒரு 2 பாம்பு விடுங்க, யாரு ஓடுறாயின்னு பார்ப்போம். பாம்புக்கெல்லாம் தலைவர் தானே இவரு, இப்படி இப்படி பண்றாரு. இவர் தைரியமா வந்து பேஸ் பண்ணிட்டோம், ஓடி போயிடுவான். என்னப்பா அது? அடுத்து பாம்பு பால் குடிக்குது, கை இப்படி வச்சாதான் பாம்பு மட்டும் மக்கள் நம்புவாங்கன்ட்டு அந்த பொசிஷன்லேயே கேறாப்பல. போதும், அடுத்து ஒன்னுத்தே போட்டு எவ்வளோ நக்கிட்டு இருப்ப. சரி மக்களே, இவனை சொல்லி குத்தம் கிடையாது, அதை நம்பி போய் உட்காந்துட்டு அந்த குரலை வித்தியை பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சொல்லணும். அடுத்து ஒண்ணு, பானமையிலிருந்து வர்றாரு, பிறந்ததுல இருந்து இவர் வாய் பேச மாட்டாரு, காதும் கேட்காது. காது கேட்காது, தமிழ் அசிங்கலமா? தமிழ் என்ன தமிழ்ல இருந்து இப்படிங்கிறான்? என்ன உதட்ட பார்த்து பதில் சொல்றீங்க, உதட்ட பார்த்து சொல்றானா? எப்படிதான் ஏமாத்துறாங்க, இருங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வாயும் பேசாத பையனுக்கு காதும் கேட்காது. கேக்குதா? கேக்குது. பிறப்பில இருந்து செவிடு. He was born deaf. கத்தர் செவிகளை திறந்தார், நல்ல கையை தட்டி. இதெல்லாம் கர்த்தரை பார்த்தா இவங்கள என்ன கேட்பாரு, நீங்களே சொல்லுங்க. ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்க, மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதாவது இந்த பையன் பிறந்ததுலேருந்தே வாய் பேச மாட்டான், காது கேட்காதான். நீ தமிழானோடனே ஆமாங்க ஐயா, அப்போ மட்டும் இப்படி காது கேட்டுச்சு. இப்படியே அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாருப்பாரு, என்னுடைய உதட்டு அசைவை வைத்து அவன் கண்டுபிடித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மண்டியில கையை வச்சு கொஞ்ச நேரம் மந்திரம் சொன்னாங்களாம், அவனுடைய வாயும் பேசுது, காதும் கேட்குது. ஐயோ, இந்த குருட்டு மக்கள் இதை நம்புது. சரி, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, யாரை சொல்லி குற்றம் இல்லை, நம்ம தான் சேஃபா இருந்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன எலவுடா இது, பார்க்குற நமக்கே கோபம் வருது. அதாவது உடம்பு முடியாமல் இருக்கிற ஒரு சில பேர் தான் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பாருங்க உட்காந்துருக்கவங்களாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அது என்ன இது சாமி வந்து இருக்கு அதுக்குள்ள. ஒரு சாமி வந்து மற்றவங்களை வந்து எட்டி உதைக்குமா? சாமி வந்து எல்லாத்தையும் குழந்தை மாதிரி தான் பார்க்கணும், வந்து எவ்வளோ அன்பா பேசணும், எல்லாமே பண்ணணும். இது பாருங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி எட்டி உதைக்குது, கையை வச்சு இப்படி முட்டில இப்படிலாம் பண்ணுது. ஐயோ எப்பா, இதையும் நம்பிட்டு போறா. அடே வடக்கா, உங்களெல்லாம் வந்து திருத்தவே முடியாதா? அதாவது ஒரு சில கெட்டப்லாம் போட்டு நான் சாமியார் சொல்லி ஏமாத்துறவங்களாம் பார்த்துருக்கேன். ஒரு குட்டி குழந்தைய வச்சு வந்து அங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு அவ்வளவு கூட்டம் போயிருக்குது. அது எட்டி வேற உதைக்குது. அந்த குட்டி குஞ்சாந்தெல்லாம் கையில் கடிச்சுன்னா அப்படி தூக்கி இப்படி ஓரம் போட்டு விட்டுருவேன் நான். பேயில போ, மூஞ்சி மோரியம் பாரு, மூஞ்சி மோரியம், பைத்தியம். சிப்ப அடுத்து ஒண்ணு, அடே என்னடா நடக்குது, என்னடா பண்றீங்க? இந்த பிள்ளை கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அத்தனை பேர் லைன் நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி என்ன வந்து அந்த அம்மா வந்து கழட்டி இப்படி மாட்டிடுச்சு, ஏன்னா அது ஒழுங்காவது பண்ணுதா? அதாவது நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுதா? சரி நம்பி வராங்க, எவ்வளவு தூரத்துக்கு வந்துருக்காங்களான்னு தெரியல, வந்து நல்லா இருங்க பண்ணுதா? ஏய் போ, அவள் தான் உனக்கு அத்தியாரு, வா அவள் தான் இந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ எப்பா, அடே வடக்கணுங்களே, என்னடா வடக்கணுங்களே எப்படி இருக்கீங்க? எவ்வளவு கூட்டம் பாருங்க மக்களே. ஒருத்தர் 100 ரூபா கொடுத்தா அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கல்லா கட்டும் போல. 1 லட்சம் இல்ல, பல லட்சம் கல்லா கட்டும். சரி ஓகே, அடுத்த ஒண்ணு பார்க்கலாம். சொந்த செலவுலேயே சூனி வைக்கிறது இதுதான். ஏண்டா வாண்டடா இருந்தாலும் தேடி போயிட்டு அடி வாங்கிட்டு போறியாடா. இது வந்து அடிக்கிறது வந்து ஆசீர்வாதம் பண்றதான். அடே சரி, அடுத்து ஒரு ஆண்டி வருது, அதுக்கு என்ன பண்றான்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருக்கும். கடைசியில பாத்தீங்களா மண்ணில வந்து வயலின் வச்சுட்டு பட்டின்னு ஒரு அடி ஓடு.
இது தேடி தேடி போயிட்டு இந்த பைத்தியக்கார பயல்கள்லாம் வந்துட்டு குனிஞ்சு குனிஞ்சு அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால். அடே பைத்தியக்கார் என்ன மேன் பண்ணுது அந்த அம்மா வெறி பாவம். ஏண்டா காலை போட்டு இப்படி வரைச்சிட்டு இருக்க, இப்படி எட்டி வச்சுட்டு இருக்க, இதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டாங்களா? அந்த ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு கமிட்டி இருக்கு, அவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா? இப்படி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். ஐயோ எப்பா பார்க்குற நம்மளுக்கு இவ்வளோ வேதனையா இருக்க மக்களே. இவங்க எல்லாம் போயிட்டு எதுக்கு அவங்க எல்லாம் போயிட்டு கை காலை உடச்சிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த திருப்பலாம் அந்த லூசு கம்னாட்டி. ஐயோ என்னது, சரி ஓகே, அவனெல்லாம் திட்டுறது தப்பே கிடையாது மக்களே. அடுத்த ஒன்று, அடே என்னடா WWF மாதிரி போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்க? இவரு பண்ணதுனால அந்த அம்மா எழுல இந்த ஐயோ இவங்ககிட்ட தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா முடிஞ்ச அளவுக்கு எழுது போல. நிறைய அந்த ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்கள தான் வச்சு இப்படி சம்பவம் பண்றாங்க போல. ஐயோ அடே எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளைய வந்திருக்காது. மண்டியில் தொப்பியை போட்ட உடனே வழியெல்லாம் சரியாக போயிடுமா. அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி தான் நிற்கிது. இதுவும் ஒரு வகையான குரலை வைத்து தான் போல மக்களே. எல்லாம் அவங்க டீமாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணாலும் கடவுள்ன்ற ஒருத்தரை பின்னாடி வச்சுட்டு அதனுடைய முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடவுளுக்கு கண்ணு இருந்துச்சுன்னா கண்ணை திறந்து டிச்சு ஒளி விட்டுவீங்களான்னு முதல்ல காலி பண்ணிடணும். ஐயோ எப்பா ஆண்டவா ஏன்ப்பா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து ஒரே ஆசை மக்களே, இந்த உலகமே வெடிச்சு காணாம போயிடணும், வேற ஒரு உலகம் உருவாகி அங்கிருந்து உயிரினங்கள் உருவாகி திரும்ப முதல்ல இருந்து வரணும். பாண்டாலாம் இருக்கான், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவைகள் இருக்கா, எப்படி அவங்க வந்து உருவானாங்களோ அப்படிதான் இன்னும் வந்துருக்காங்க. நம்ம தான் 10-20 தலைமுறைக்கு காசு சேர்த்து வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 வயசுக்கு மேல வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் 50-60ன்றது பெருசா இருக்குது. எல்லாமே ஹைபிரிட் ஆகி நம்ம வாழ்க்கையே ஹைபிரிட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு. தண்ணி சுத்தமா கிடையாது, காத்து சுத்தமா கிடையாது, எதுவுமே கிடையாது. பூமி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துட்டு அழிஞ்சிட்டு புது உலகம் உருவாக இந்த பிஜேவுடைய வாழ்த்துக்கள். சரி ஓகே மக்களே, அடுத்து निकलो बंधन टूट जाए, शराब टूट जाए दोनों के ऊपर से, निकल जाओ. அடே மாடர்ன் சாமியார் என்னடா மியூசிக் டைரக்டர் ரேஞ்சுக்கு வாயிலே வயலின் வச்சுட்டு இருக்க. ஆனா இப்பெல்லாம் பண்றதுனால தானே நம்புறாங்க. ஏதோ பண்ணுங்கடா, ஏமாத்திட்டீங்க, நாசமா போங்கடா, எங்கேயோ போய் தொலைங்கடா. அடுத்து ஒண்ணுப்பா. ஐயா என் பேர் சம்பத். 3 வருஷமா இந்த காது கேட்காம இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 3 வருஷமா. 3 வருஷமா இருந்துச்சு அந்த காது. இந்த காது கேட்காம இருந்துச்சு. இந்த காது கேட்காம இருந்துச்சான். காதுல கஞ்சி மாதிரி ஒழுவும், அப்படியே கீழே கஞ்சி மாதிரி ஒழுகுமா. காதுல கஞ்சி ஒழுகுமா. டாக்டர்கிட்ட போனா நிறைய சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, நிறைய டிராப்ஸ் விட்டு பார்த்தா மேலே ஆகல. டாக்டர் கிட்ட போய் வேலை ஆகல. இப்போ இந்த சமயத்துல ஆண்டவர் எனக்கு மேல் பண்ணாரு, ஏசாப்பா எனக்கு மேல் பண்ணாரு. ஐயா தெளிவா கேக்குதுங்க ஐயா காது. இப்போ ஜீசஸ் இப்போ வந்து அவங்க ப்ரே பண்ணாங்க, சரியா வருஷமா இவருக்கு இந்த காது கேட்காதா? காது கேட்காது 3 வருஷமா. மாதிரி வலியுமா? காது கேட்காதா? ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவரோட காதை கேட்கப்பட்டு கேக்குதுங்க ஐயா. ஓகே இந்த காது தானே, இந்த காதை வலக்காத மூடிக்கோங்க. நான் சொல்றது எப்படின்னு சொல்றீங்களா? ஏசப்பா 3 வருஷமா கேட்காத என் காது இப்ப கேட்க வச்சுட்டாரு. கை தட்டுங்க. என் காது நல்லா தெளிவா கேக்குதுங்க. இப்போ உனக்கு நல்லா கேக்குதா இல்லையோ, எங்களுக்கெல்லாம் நல்லா கேக்குது. கிறிஸ்டின் நண்பர்களே நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி உண்மையான சாமியார்கள்லாம் இருக்காங்களா? இந்த பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா? அப்படி யாருன்னா உண்மையா வந்து இப்படி பிறவிலேருந்தே கேட்காத வாய் காதெல்லாம் வந்து ஓப்பன் பண்றவங்க இருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு லட்சம் நம்ம செலவு பண்ண தேவையில்ல. அந்த பாஸ்டருக்கு நம்ம நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு 500 1000 இல்லை ஒரு 5000 கூட கையில கொடுத்து இந்த மாதிரி இருக்கவங்கலாம் குணப்படுத்திடலாம். எவ்வளவு பேர் நாட்டில் வந்துட்டு ஓமையா இருக்காங்க, காது கேட்காம இருக்காங்க. இவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு இவங்களை குணப்படுத்த வைக்கலாம். எதுக்கு இப்படி ஓசி ப்ரொமோஷன் பண்றாங்க தெரியல. அவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி தானே மக்களை கூட்டு வராங்க. நண்பர்களே நீங்களே சொல்லுங்க, ஏசப்பா நீங்களே இவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, அடுத்து அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.
தலையாட்டி பொம்மை பார்த்துருக்கேன், தலையாட்டி பொம்பளை எப்போதான் பார்க்குறேன். ஏம்மா அது என்ன கழுத்தா என்னம்மா கிருட்டு 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 கிருட்டுன்னு சுத்துற? ஐயோ ஏம்மா உனக்கு சீரியஸ்னஸ் தெரியல. இங்கிட்ட ஒரு நரம்பு இருக்கு, முக்கியமான நரம்பு. இந்த நரம்பு வந்து கட் ஆச்சுன்னா நீ போய் மேலே சேர்ந்துடுவ, கடவுளை டைரக்டா மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் சாமியார் பேர்ல வந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்குது. ஏதோ 500 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும். லைட்டா டண்டு கணக்கா இப்படி ஆட்டணும்னா செல்லாத்தா செல்ல மாடியாத்தா இப்படி மெதுவா ஆட்டணும். அதை விட்டுட்டு இப்படி கிருட்டு கிருட்டுனா தலை கலண்டு அப்புறம் 4 கிலோமீட்டர் தாண்டி போயிடும். ஆளை பாரு. ஐயோ எப்பா குத்த காசுக்கு நடி, இப்படி எக்ஸ்ட்ரா நடிக்காத பைத்தியம். சிப்ப அடுத்து இது வடநாட்டு காளியம்மன். நாக்கு நீட்டும் போது தெரியல எப்படி வேணாம். அதாவது இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து பேய் வந்துச்சு சாமி வந்துச்சு தெரியல, தலையாட்டிட்டு இருக்குது. ஐயோ சீக்கிரம் நம்மளும் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிற மக்களே. ஏய் நீ வாய மூடிட்டு உடனே ஓகேன்னு சொல்லாத. அவ்வளோதான் மக்களே. இந்த இடத்துல ஒரு பேயை வர வச்சிட்டாங்களா, அந்த பேயை ஓட்டிடுவாங்க. அந்த பேய் இல்லை, அது மயிரும் இல்லை. அதாவது அந்த அக்கா வந்து இந்த அக்காவுடைய செட்டப், அந்த மஞ்சக்காட்டு மைனாக்கா இருக்கு இல்லையா, அந்த அக்காவுடைய செட்டப். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50 மக்கள் வந்துருப்பாங்க. அந்த 50 மக்களை இவங்க ஒரு சாமியார் நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டப். இது ஓப்பனிங்லேயே இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டாங்கன்னா, ஓ பேய் வந்துச்சு பாருடி அப்படின்ட்டு நம்ப வச்சுட்டாங்கன்னா, அடுத்து அந்த அம்மா வந்து சாமியார்னு மற்றவங்களாம் நம்பிடுவாங்க. வரவங்களாம் 100 500 1000 கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்றதை கேட்டுட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கு பிஸ்னஸ்? நல்லா இருக்குல்ல? ஐயோ சரி அடுத்து தண்டாய் வச்சிருக்காருன்னா இவர் வந்து ஆஞ்சநேயர். அதாவது மக்களே வடக்கு ஆஞ்சநேயர் இவர் தான். போடு என்ன இந்த சுத்துறாப்புல மாஸ்டர், சிலம்பம் மாஸ்டர் இருப்பாரோ? பாப்போம் யார் மண்டியில் கண்டியில போட்டாரான்னு தெரியல. டயர்ட் ஆயிட்டாப்புல. யோ கீழே வந்துடும் பாரியா. உக்காண்டாப்புல டயர்ட் ஆயிடுச்சு. அடே மனசாச்சு இல்லையாடா? அப்ப ஆஞ்சநேயா கையில வச்சிருக்காரு தண்டாயத்தையும் மண்டிலே மட்டின்னு ஒரு போடு. எந்தெந்த கடவுளை வச்சு ஏமாத்தன்னு இல்லாம எல்லா கடவுள்லயும் இறங்கிட்டாங்கப்பா, எல்லா கடவுள்லயும் இறங்கிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா அம்மனு, இங்கிட்டு முருகர், இங்கிட்டு சிவனு, இப்படி இந்த பக்கம் பார்த்தா ஏசுநாதர் வச்சுட்டு இங்கிட்டு வச்சு ஒருத்தர் அல்லா வச்சு சுட்டுட்டு இருக்கா போல. எல்லா மதத்திலயும் இறங்கிட்டாங்க. மக்களே நம்ம தான் உஷாரா இருக்கணும். சரி ஓகே, ஆனா நல்லா ஃபன் பண்றாங்க, நம்மளுக்கு ஃபன்னா இருக்குது. அங்க உட்காந்துட்டோம்னா காசை ஏமாந்துட்டு போறாங்க, அது வருத்தமா இருக்குது. சரி அடுத்து அடே கிழவா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன், அதே கோல திரும்பி பிடிங்கி உன்னை மட்டி அடிச்சிருப்பேன்டா. ஐயோ மக்களே வாண்டடா போயிட்டு அடி வாங்குறாங்க மக்களே. அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. உடம்புல பிரச்சனை டாக்டர் கிட்ட போங்கய்யா, ஏன் இப்படி பண்றீங்க? இல்லைன்னா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு கடவுள் காலில் விழுந்துருங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கா, கடவுள்கிட்ட டைரக்டா போயிட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு ஏன் சைடில் இருக்கிற சாமியார்கிட்ட போயிட்டு இப்படி வாங்கிட்டு இருக்கீங்க? அப்பா நீங்களாம் திருத்த முடியாத மக்களே. ஃபைனலா இப்பயும் சொல்றேன், ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும், நம்மலாம் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற ஒருத்தன் இப்படி இருந்துட்டே தான் இருப்பான். அது வடநாட்டுலாம் போயிட்டு வாண்டடா அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. அது தமிழ்நாடே பரவாயில்ல மக்களே. சரி மக்களே, இதோட இந்த வீடியோ வேணா முடிச்சுக்கிறேன். எல்லா மதத்திலையும் ஏமாத்துறவங்களுக்கு பேரு ஏமாத்துறவன் தான், திருட்டு பையன் தான். அதனால இந்த மதம் அந்த மதம் சொல்லிட்டு நம்ம ஒட்டே பண்ணல. நான் லாஸ்டா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், பாஸ்டர் ஸ்டோல். சாமியார்கள்லாம் ஏமாத்தலையா, ஏன் ப்ரோ நீ கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா மதத்திலையும் மக்களை ஏமாத்துறவங்க ஏமாத்துறாங்க. ஸோ உஷாரா இருங்க மக்களே. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் வந்துட்டு சொல்லுங்க. சரி ஓகே மக்களே, இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சில பேருக்காவது பயன்பட்டுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர்லாம் வந்து உஷாரா இருப்பீங்க. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டுக்கிறதா நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் யூடியூப் கார் பார்த்துட்டு வீடியோ நல்லா பண்ற மாதிரி கொஞ்சம் தூக்கி விடுவோம். மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.